ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு தமிழ்ல பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம், அதாவது பூஜை ஷெல்ஃப் டூர் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரொம்ப நாள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, உங்கள் பூஜை ரூம் க்ளீனிங், அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை ஷெல்ஃப்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கிறத ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பூஜை ஷெல்ஃபில் வந்து என்னென்ன சுவாமி படங்கள் வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை ஷெல்ஃப் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் வந்து கிடையாது. கிச்சன்லேயே தான் வந்து சுவாமி படங்கள் பூஜை பண்ணுறதுக்கு தனியாக ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கிறோம். நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அதாவது மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்து லெஃப்ட் சைடில் கிச்சன் தான் ஃபஸ்ட்டு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டே வந்து பூஜைக்குன்னு தனியாக வந்து ஷெல்ஃப் வந்து ஒதுக்கியிருக்கோம். பூஜை ஷெல்ஃபுக்கு மட்டும் நான் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்டுருக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ராதே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி 3D பிரிண்ட் உள்ள ஸ்க்ரீன் இது. இதோட ரேட் நான் வாங்கும்போது 295, இப்போ ரேட் கம்மியாக இருக்குது, 244. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ஷெல்ஃப் ஓப்பனில் இருந்தால் நல்லா வந்து தெரியும். இப்போ நம்மளுடைய பூஜை ஷெல்ஃப் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். நம்ம பூஜை பண்ணுறதுக்குன்னு ஷெல்ஃப் 2 வந்து ஒதுக்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஃபுல்லாக சுவாமி படங்கள், குட்டி குட்டி சுவாமி சிலைகள், பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் வந்து இருக்கும். செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே அடுத்த ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்பேன். 3வது அடியில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் சுவாமி படங்கள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த எருக்கம் வேரில் செஞ்ச விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டு ஆண்டி வந்து பிள்ளையார்பட்டி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ஞாபகார்த்தம் அதை வச்சுருக்கிறேன். அப்புறம் இப்போ பார்க்குற இந்த சுவாமி படங்கள் உள்ள ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு குடி போகும்போது இந்த வீட்டுக்குன்னு புதுசாக வாங்கினதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரேம் மட்டும் கடையில் வந்து போட்டுக்கிட்டோம். டிசைன் பண்ணது எல்லாமே சாதனை அப்போ வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் முருகன் பகவானை தவிர மற்றபடி இருக்கிற எல்லா சுவாமி படங்களும் வந்து நெட்டில் எடுத்தது. இந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்திருங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்கந்தமூர்த்தி பகவான் கோயில் வந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஒரு தடவை வந்து போயிருந்தோம். அங்கே கொடுத்த ஃபோட்டோ தான், அதை நாங்கள் ஃபோனில் வச்சுருந்தோம். அதை அப்படியே வந்து சிஸ்டத்தில் மாற்றி இதில் டிசைன் பண்ணாங்க. ஈரோடு பக்கம் அந்த அந்தியூருங்கிற ஊர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் அந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய வம்சத்தில் தேவயானி சரத்குமார் தனியாக போய் ஒரு வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அதேமாரி நான் மலைகளுக்கு நடுவில் சுற்றிரும் வயல்வெளிக்கு நடுவில் அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் கட்டினவங்கள வீடு வந்து தனியாக தான் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதுலேயே எனக்கு அந்த ஊர் ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயினாக அந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கும்பிடுவோம். மெயினாக பார்த்திங்கன்னா அகசியர் பகவான், காகபுஜண்டர் பகவான், சிதம்பரம் சுவாமிகள், இவங்க கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி வந்து போகுவோம். பூஜை ஷெல்ஃபில் சென்டராக பார்த்திங்கன்னா இந்த சுவாமி படங்கள் தான் வந்து வச்சுருக்கிறோம். இந்த சுவாமி படங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போயிருந்தப்போ அந்த ஊர் ஞாபகத்தமாக வாங்கிட்டு வந்த படங்கள் தான் எல்லாமே வந்து நாங்கள் பூஜை ஷெல்ஃபில் வந்து மாட்டி வச்சுருக்கிறோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெருமாள், அதுக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகர். பெருமாள் வந்து திருப்பதி போயிருந்தப்போ வந்து இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அது நான் வாங்கினேன்னா இல்லை எங்கள் அண்ணா நீ ஒரு திருப்பதி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் மறந்தே போயிடுச்சு. இந்த சுவாமி படம் வந்து பிள்ளையார்பட்டிக்கு சாதனா போயிருந்தப்போ அந்த விநாயகருக்கு பக்கத்துலேயே நின்று சுவாமி தரிசனம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த கோயில் அர்ச்சகர் மூலிமா வந்து போனது, யாரோ ஃப்ரெண்டு மூலிமா வந்து போயிருந்தாங்க. அப்போ சுவாமி பக்கத்துலேயே நின்று தரிசனம் கிடைக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது. அப்போ அந்த கோயிலில் கொடுத்த ஃப்ரேம் தான் அது. இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலிறகு வந்து வச்சுருப்பேன், அது வந்து விழுந்துருச்சு, அதை தான் இப்போ எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன். அப்படியே கீழே ஒரு 3 அம்மன் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன். குட்டியாக இருக்கிற அம்மன் வந்து காமாட்சி அம்மன், இங்கே நம்ம பெருங்குளத்தூரில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற ஃபோட்டோ அதுவும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் 2 ஃபோட்டோவுமே வந்து டபுள் சைடு செல்லோ டேப் வச்சு வந்து ஒட்டி விட்டுருக்கிறேன். அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் சைடு வந்து பட்டீஸ்வரம் கோயில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, துர்க்கை அம்மன் வந்து ஃபேமஸ்ஸு. துர்க்கை அம்மன் கோயிலில் வாங்கின ஃபோட்டோ அது.
பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக ஊர் கோயில் போயிருந்தோம்னா அந்த கோயில் போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக அந்த கோயிலோட அம்மன் சாமி படங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வருவேன். இப்போ பார்க்குற அம்மன் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கிற கோயில் மாரியம்மன் கோயில் ஃபோட்டோ இது. கருவறையில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோ. என்னோடய கல்யாணத்துக்கு அந்த கோயில் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. அந்த கோயில் ஐயர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ கல்யாணத்துக்கு வரும்போது இந்த ஆல்பமும் வந்து கிஃப்டாக வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பதி போயிருந்தப்போ வாங்கியிருந்தது. ஒரு வெற்றிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அப்போ வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ அது. எனக்கு வந்து இந்த சுவாமி படங்கள் எல்லாமே அந்த ஜிகினா கில்டர் வச்சு வந்து பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஜிகின்னு இருக்கும் இல்லைங்களா, அப்படியே ஜுவல்லரி போட்ட மாதிரி இருக்கும் பார்க்க. எனக்கு இதுமாரி ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதை வந்து விரும்பி வாங்குவேன். நம்ம தீபம் காட்டும் போதெல்லாம் அப்படியே நல்லா ஜொலிக்குங்க, பார்க்கவே அவ்வளோட அழகாக இருக்கும். அதனாலே நான் மேக்ஸிமம் இந்தமாரி ஃபோட்டோஸ் வாங்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக சாதனாப்பா வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற புளியரைங்கிற ஊரில் கருப்புசாமி கோயிலுக்கு வந்து போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தது. சில பேர் இதுமாரி முனீஸ்வரன் கருப்புசாமி ஃபோட்டோலாம் வீட்டில் வைக்கக்கூடாது, பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நான் வந்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. சைடு வந்து இந்த சுவாமி படங்கள் தான் வச்சுருக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கூடி போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வச்சாங்க. கிஃப்டாக வச்ச ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கிளிட்டர் வச்சது தான். சாய்பாபாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சாதனாப்பா வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுத்து வெளியில் ஃப்ரேம் பண்ணது. தட்சிணாமூர்த்தியும் பக்கத்தில் வந்து முனிவர்கள் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன். அத்திரி மகரிஷி, அனுஷியா தேவி தாயார், பதஞ்சலி முனிவர், தாத்ரேயர் முனிவர் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் வந்து இருக்கும். இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ மகாபெரிவாவுடைய பாதம் ஃபுல்லாக ஃபோட்டோ தான் வந்து வச்சுருக்கிறேன். இதுவும் சாதனாப்பா வந்து பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் பூஜை ஷெல்ஃபில் வந்து 2 பாதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது என்ன ஃபோட்டோன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் அது க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கிறேன். இது ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாவோட பாதம். இது சாதனாப்பா வந்து ரெகுலராக காஞ்சிபுரம் வந்து போயிட்டுருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒரு 4 மாதமாக வந்து போகிறதுக்கு முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியவாவோட ரொம்ப தீவிர பக்தர்னு கூட வந்து சொல்லலாம். அவங்களுடைய பாதமும் நாங்கள் சுவாமி அறையில் வந்து வச்சுருக்குறோம். காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரம் போது வீட்டுக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், உங்களை நேரில் வந்து பார்க்குறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த சுண்ணாம்பூவில் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் பண்ண விநாயகர் நான் பழைய வீட்டில் இருக்கும்போது நான் வாங்கினது. ரொம்ப வருஷமாக நான் அது வச்சுருக்கிறேன் பூஜை அறையில். அப்புறம் வந்து சுற்றிலும் வந்து வாலில் மாட்டிருக்கிற ஃபோட்டோஸ் வந்து இதுதான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதில் தான் சின்ன சின்ன இந்த சுவாமி சிலைகள்லாம் வந்து வச்சு, சில பேர் சிலைகள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, விக்கிரகம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்லி பழகிடுச்சனால எனக்கு அப்படி தான் வருது. இந்த 3 காசி அன்னபூர்ணி தாயாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் வாங்கலை, காசி போயிட்டு வந்தவங்க நம்மளுக்கு வந்து அன்பாக வந்து கொடுத்தது தான். 3 பேருமே நம்ம பூஜை அறையில் வந்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஊர்லேயும் கடைசியில் இருக்கிற ஊர்லேயும் வந்து இப்போ நம்ம அகஸ்தியர் அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அகஸ்தியர் கோயில் போவோம் இல்லைங்களா, அங்கே கொடுத்தது. புதுசாக கொடுத்துருக்குற அந்த உருளியில் தான் இப்போ புதுசாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்த காசி அன்னபூர்ணி தாயார் வந்து வச்சுருக்கிறேன். தாயாருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வெறுக்கம் வேரில் பண்ண விநாயகர். அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம ரத்தினமங்கலத்தில் இருக்கிற குபேரர் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே அந்த கோயில் போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக வந்து லக்ஷ்மி குபேர அந்த சிலையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஞாபகமாக அதையும் வந்து நம்ம பூஜை அறையிலே வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கடைசியில் வந்து இது எங்கள் ஊர் சைடு இருக்கிற கதிராமங்கலம் வனதுர்க்கை கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அந்த கோயில் போயிருந்தப்போ ஞாபகார்த்தமாக அது வாங்கிட்டு வந்து அடிக்கடி வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். கடைசியாக இப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது ஞாபகார்த்தமாக அந்த கோயில் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது வந்து காஞ்சி பெரியவா கோயிலுக்கு போயிருந்தப்போ, அது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே வாங்கின ஃபோட்டோ. இந்த முருகன் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட் ஹில்ஸில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் பாலசுப்ரமணியம் முருகனுடைய ஃபோட்டோ அது. அந்த கோயிலுக்கு வந்து சாதனாப்பா வந்து போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. நானும் ஒரு தடவை போயிருக்கிறேன். ஆனால் இன்னொரு தடவை வந்து போகணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியல அந்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரோடைய ஃபோட்டோ. சாதனாப்பா மதுரை போயிருந்தப்போ அங்கே ஞாபகார்த்தமாக நான் கம்பல் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் பெருசாக கேட்டிருந்தேன், சின்னதாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து கையில் வந்து அகல் விளக்கு ஏந்திட்டு இருக்கிற மாரி இந்த பொம்மையும் வந்து வச்சுருக்கிறேன். செராமிக்கில் இருக்கிற பொம்மை தான் அது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அது எங்கே வாங்கினேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை.
வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த 2 குத்து விளக்குமே, இது வெள்ளி குத்து விளக்கும் இந்த வீடு குடி போனப்போ இந்த வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணது. அப்புறம் அந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் சம்மருக்கு ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக வாங்கின வேல் இது. பக்கத்துலேயே முருகன் சில குட்டியாக வந்து மரத்தில் ஆனது வந்து வச்சுருப்பேன். இது நான் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிருந்தப்போ அங்கே போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக வாங்கினது. அதுக்கு அடியில் வச்சுருக்கிற அந்த சின்ன பித்தளை பிளேட் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா வந்து இப்போ ரீசெண்டாக காசிக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசி அன்னபூர்ணி தாயார் வைக்கிறதுக்காக அடியில் அந்த பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பிளேட் வந்து இப்போ முருக பகவான் வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அது சின்ன சின்ன அந்த முக்காலியில் முன்னாடி வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ஷெல்ஃபில் ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. நான் அன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டிருந்ததுமே வந்து எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. சரி டக்குன்னு நம்ம பூஜை ஷெல்ஃப் டூர் போடலாமே அப்படிங்கிறனால அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த இது வத்தி பாக்ஸ் வச்சு அது மேலே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மீதி இருக்கிற இடம் மட்டும் எனக்கு எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஷெல்ஃபும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் எல்லா பூஜை பாத்திரங்களும் மேலே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுப்பேன், மற்றதெல்லாம் வந்து அடியே ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை ஒன்று இருக்குதுங்க. எல்லா சுவாமி படங்களும் ஒரே சைஸாக ஒரே அளவில் வந்து வாங்கி செட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இருந்தாலும் இப்போ நம்ம பூஜை ஷெல்ஃபில் வச்சுருக்கிற சுவாமி படங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக வாங்கினது. அது வந்து மாற்றிட்டு வேறு சுவாமி படங்கள் வைக்கிறதுக்கும் வந்து மனசும் வரல. அதனால தான் சரி இருக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு இப்படியே இருக்கட்டுமே அப்படிங்கிறனால தான் நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஷெல்ஃபுக்கு கீழே தான் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். பூஜை ஷெல்ஃப் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து நிறையா வந்து இந்த சுவாமி பாடல்கள்லாம் நிறைய வந்து பிரிண்ட் பண்ணி வந்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ காலையிலே வந்து எப்போதுமே 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. அப்போ வந்து எதனாவது ஒரு பாடல் இதில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தியானம் பண்ணுவாங்க. அதனால் இந்த புக்கு வந்து இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் பாட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 பித்தளை சொம்பு வந்து வச்சுருப்பேன். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெகுலராக இப்போ வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுனால அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணியெலாம் இதில் தான் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இது யூஸ் ஆகுது. மற்றபடி அப்புறம் அந்த 2 பிளாஸ்டிக் பாக்ஸில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு பாக்ஸில் வந்து திரிநூலும், இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பிராணி போடுறதுக்கு வந்து கறித்துண்டு வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். வெறும் வந்து தேங்காய் சரட்டியில் வந்து நம்ம சாம்பிராணி போடுறதோட கொஞ்சமாக அந்த கறித்துண்டு கொஞ்சம் நெருப்பு ஆக்கிட்டு அது மேலே தேங்காய் சரட்டியை வச்சு நம்ம வந்து சாம்பிராணி போடும்போது நெருப்பும் வந்து அதிகமாகவும் வந்து இருக்கும், சாம்பிராணி புகையும் கொஞ்சம் நிறையா வந்து வரும். அதுக்காக தான் வந்து நான் அடுப்பு கறித்துண்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பட்டி எல்லாம், அதாவது தீப்பெட்டி எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். நெருப்பட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், சில பேர் அது தீப்பெட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து திரிநூல் இருக்கும். நான் மேலே ஷெல்ஃபில் வந்து யூஸ் பண்ண பூஜை பாத்திரங்கள் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்து இங்கே கீழ் ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கிறேன். இதில் 1-2 மட்டும்தான் யூஸ் ஆகுது, மற்றதெல்லாம் சும்மா தான் இருக்குது. அப்பப்போ சும்மா விளக்கி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா தேவையானது மட்டும் வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து பாக்ஸில் போட்டு மேலே வச்சிடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு மேலே இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு மாற்றி எப்படி பண்ணிக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த ஷெல்ஃபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர் தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்த யூடியூப் சேலரி வரும்போது கண்டிப்பாக வாங்கி இந்த ஷெல்ஃபுக்கும் ஷெல்ஃப் லைனர் போட்டு விடலான்ட்ருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதேமாரி தான் அந்த வத்தி பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கு போடுற நல்லெண்ணெய், அதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற நல்லெண்ணெய், விளக்குக்கு போடுற அந்த தீபம் எண்ணெய், கோயிலுக்கெலாம் போயிட்டு வர அந்த விபூதி எல்லாமே அந்த குடுவையில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் இருக்கும். இந்த ட்ரே ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஜாடிலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் ஒன்று வச்சுருப்போம். ஒன்றுத்தில் வந்து சாம்பிராணி, ஒன்றுத்தில் வெண்கடுகு, இன்னொன்றுத்தில் வந்து குங்குலிமம். இப்போ எல்லாமே காலியாக தான் இருக்குது, அதனால தான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஏன்னா இன்னும் பூஜை திங்ஸ் எதுவுமே வந்து வாங்கலை. ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சூடம், அப்புறம் வந்து அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த நிஜாம் பாக்கு, கொட்டைப்பாக்கு தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நிஜாம் பாக்கு நிறைய இருந்ததுனால இப்போதைக்கு அதை தான் வந்து நான் அர்ச்சனைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்னொரு க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தசங்கம் பவுடர் வந்து வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து இதுமாரி தனித்தனியாக இந்த ஜாடியில் பாக்ஸில் போட்டு இந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. அப்புறம் இது வந்து இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் மீஷோவில் வாங்கினது தான். இது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேய்க்கிற இடம் நரம்புக்கு பதிலாக அந்த இரும்பில் வந்து இருக்கும். இது வந்து இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் நம்ம தேய்க்கும் போது சில இடங்களில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும், இல்லை அந்த ஆயில் பிசு பிசுப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. நான் இது பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக வந்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குதுங்க. இது நான் மட்டுமே வந்து இது எல்லாமே எடுத்து வைக்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பார்க்க இப்படியே தான் வந்து இருக்கும். பசங்க அவங்க எல்லாருமே வந்து எடுத்து அதாவது இந்த இடத்த வந்து அவங்க எடுக்க வைக்கிறது இருக்கிறதுனால இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தான் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை நான் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும், மாறி மாறி தான் வந்து இருக்கும். இப்படியெல்லாம் வந்து எப்போதுமே நீட்டாலாம் வந்து இருக்காது. அப்புறம் அதுக்கு அடியில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேக் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதில் வந்து அகல் விளக்கு, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக வந்து எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் அதில் திரிநூல் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோவுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து வாங்கினோம், இன்னும் வந்து மாட்டாமலே இருக்குது, அதான் கீழே வச்சுருக்கிறேன். இது இந்த வத்தி ஸ்டாண்டு சில்வரில் வந்து வாங்கினேங்க. அது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. அதில் வத்தி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணும் போது வந்து அது நிற்கவும் மாட்டேங்குது, அமைஞ்சு போயிடுது. அதனால் அதை நான் யூஸ் பண்ணலை. அப்புறம் இந்த ஒயிட் கலர் ட்ரே வந்து இது நான் மீஷோவில் வாங்கினது தான். இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் ஒன்று மாட்டி விட்டுருப்பேன். 2 வந்தது, 1 மாட்டி விட்டுருக்கேன், இன்னொன்று எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமலே அது அப்படியே வந்து புதுசாகவே அப்படியே வச்சுருக்கிறேன். தேவையில்லாத திங்ஸ் அந்த கீழே அடுக்கில் வந்து இருக்கும். இந்த பிங்க் கலர் 2 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெளியில் கோயிலுக்கெல்லாம் போய் ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு வர அந்த மஞ்சள் கயிறு, இந்த சின்ன சின்ன குங்குமம் மஞ்சள் பாக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய என்னென்னமோ வந்து வச்சுருந்தேன். இந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு தனியாக கவரில் எடுத்து வச்சுருக்கிறேன், குளத்தில் போட்டுலன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும் போதும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைடு செல்லோ டேப்பு, அப்புறம் சின்னதாக சிசரு, இந்தமாரி ஐட்டம்லாம் இந்த இதில் வந்து வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைடு செல்லோ டேப்பு இதெல்லாம் வந்து இந்த டேப்லாம் வந்து சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து கட் பண்ணிப்பேன். அது இந்த ஸ்பாஞ்சி வந்து எதுக்கு எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியல, அது அப்படியே இருக்குது யூஸ் பண்ணாமலே. இந்த பிங்க் கலர் பாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகள் வந்து வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கினது. இப்போ அது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரிட்ஜில், அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த விபூதி, குங்குமம் பாக்கெட்டு, இந்த வெளியில் கோயிலெல்லாம் கொடுக்குற அந்த மஞ்சள் கயிறு தேவையானதை மட்டும் வச்சுட்டு நிறைய இருந்ததெல்லாம் தனியாக ஒரு மஞ்சக்கிழங்குலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் ஒரு தனியாக கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். தேனது காலடி படாத இடத்துலையோ இல்லைன்னா வந்து கிணத்துலையோ இல்லைன்னா குளத்துலையோ போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அடியில் அந்த அட்டை பாக்ஸில் வந்து குத்து விளக்கும், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன தேவையில்லாத பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறேன், கோலமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டை எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் செவ்வாய் வெள்ளி விரத நாட்கள்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போடுவேன், அதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு நான் தேங்காய் சிரட்டையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுற மாட்டேன், எடுத்து வச்சுருப்பேன். அதில் அந்த சாம்பிராணி போடுறதுக்கான அந்த ஸ்பூன்லாம் வந்து வச்சுருப்பேன். இந்த சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அகல்லாம் வந்து வச்சுருக்கிறேன் தூக்கி போடாமல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்மளது இப்போ வீடியோ எடுக்கிற அந்த ட்ரைபாடு உடஞ்சிச்சு இல்லைங்களா, அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த அகல் தான் கரெக்டாக இருக்குது, அதனால தான் அதுக்கு தூக்கி போடாமல் அதையும் நான் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்து இருக்கும். மற்ற இடத்துலலாம் எம்டியாக இருக்கிற இடத்துல பசங்களுடைய இந்த லஞ்ச் பேக், அவங்களுடைய லஞ்ச் பேக் 3மே வந்து கீழே வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா லஞ்ச் பேக்கை தூக்கி இந்த இடத்துல வச்சு விட்டுடுவேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய பூஜை அறை, அதாவது நம்மளுடைய பூஜை ஷெல்ஃப் வந்து இப்படி தான் இருக்கும். நான் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதில் எதனாவது வந்து நம்ம மாற்றம் பண்ணலாமா, எதாவது பண்ணால் நல்லாயிருக்குமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக டிப்ஸு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பூஜை ரூம், அதாவது நம்மளுடைய பூஜை ஷெல்ஃப் டூர் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.